அகில உலகத்தார் அனைவருக்கும் அகில உலகத்தை படைத்த ஆண்டவரின் அருள் கருணையோடு அருளாசியோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். மனித வாழ்வு என்பது ஆரோக்கியத்திற்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் உரியது என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்வுகளின் இயக்கம் என்பது எதை சார்ந்திருக்கிறது என்பதை அறிந்தால் அந்த உண்மை புரிய வரும். இதில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உணவும் நினைவும் இரண்டுமே உயிரோடு இருப்பதற்குரிய பிரதான பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டும். உணவு என்பது உடல் வளர்ச்சி இயக்கத்திற்கும், நினைவு என்பது இயக்க வளர்ச்சிக்கும் உதவியாக அமைந்திருக்கிறது என்பதை அறிவோம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நினைவு என்பது வெளிப்படுகின்ற பொழுது அது அறிவு அல்லது ஞானம் எனும் இரண்டு நிலைகளில்தான். அதுவே நமக்குள் எந்தெந்த தன்மைகளில் வெளிப்படுகிறது என்றால், தாமச குணம், ராஜச குணம், சாத்விக குணம் எனும் மூன்று நிலைகளில் ஏதோ ஒன்றிலே வெளிப்படுகிறது அல்லது ஒன்று இன்னொன்றோடு கலந்து வெளிப்படுகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். எனவே ஒரு செயலானது அதற்குரிய பாதையில், அதற்குரிய முறையில், அதற்குரிய விதியில் வெளிப்படும் என்றால் அந்த செயலுக்குரிய சாராம்சங்கள் அனைத்தும் முழு திருப்திகரமாகவும் தெளிவானதாகவும் அமைந்திருக்கும் என்பதை அறிய வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதுபோல் நமக்குள் இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அறிவுடன் ஞானம் கலந்து வருவதால் எந்த விதமான பாதகமும் இல்லை. அதுபோல் ஞானத்துடன் அறிவு கலந்து வருவதாலும் எந்த விதமான பாதகமும் இல்லை. ஏனென்றால் இரண்டுமே மனித வாழ்வியலுக்கு அவசிய தேவையானது. ஒன்றுக்கு ஒன்று எந்த விதமான மோதுதல்களையும் உண்டு பண்ணுவதில்லை. ஆனால் அதே விஷயம் குணத்தின் அடிப்படையிலிருந்து வருகிற பொழுது அது மோதுதலுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. அறிவு என்றாலும் சரி, ஞானம் என்றாலும் சரி, அது சாத்விக குணத்தோடு வெளிப்பட வேண்டும் என்பதே அதோடைய மூலக்கூறு ஆகும். சாத்விக குணத்தோடு வெளிப்படுகின்ற போது மாத்திரம்தான் அதோடைய அனைத்து விதிமுறைகளையும் படைப்புகளின் சாராம்சங்களுக்கு உட்பட்டதாய் அமைந்திருக்கிறது. எனவே நினைவை நாம் கையாளுகின்ற பொழுது இந்த விதிமுறைகளை நமது 5 புலன்கள் வாயிலாக வாழ்வியல் தொடர்புகள் ஒவ்வொன்றிலும் நாம் குழந்தை பருவம் முதல் கற்று, அல்லது நாம் இப்பொழுது எந்த பருவத்தில் இருக்கிறோமோ அந்த பருவத்திலிருந்து அதை அறிந்து கொள்ளவும், அதை நாம் கடைபிடிக்கவும் பராமரிக்கவும் இருப்பதுவே அவசியமானதாக இருக்கிறது. நமது குழந்தைகளுக்கு நம்முடைய வளர்ச்சி பாதையை அதனுடைய 5 புலன் அமைப்புகள், அதனுடைய மன அமைப்புகள் என அதனுடைய அக அமைப்புகளையும் புற அமைப்புகளோடு இணைத்து கற்றுக் கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வியல் என்பது முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் அமையும் என்பதில் எல்லா விதமான நன்மையான சாராம்சங்களும் அமைந்திருக்கிறது என்பதை அறிவோம். ஆக உணவின் சாரம் இவ்வாறு என்றால், நினைவின் சாரத்தோடு எவ்வாறு உணவும் நினைவும் கலந்திருக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது உணவு என்றால் ஆங்காங்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை அவ்வப்போது நாம் எடுத்துக்கொள்ளுதல் என்பது ஆரோக்கியம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அதுவே மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, உணவை நாம் கையாளுகின்ற பொழுது நாம் பசித்திருக்க வேண்டும் என்பது அவசியம், ருசியுடன் சாப்பிட வேண்டும் என்பது அவசியம், நீர் அருந்தி சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பிறகு நீர் அருந்த வேண்டும் என்பதும் அவசியம். இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதில் சரியாக இருக்கிறோம் என்றால், அதற்கு அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாப்பிடுகின்ற பொழுது பிற புலன் அமைப்புகள் சாப்பாட்டுடன் ஒன்றுக்கொன்று மோதுதல் இல்லாதிருக்க வேண்டும்.
அதாவது வாயின் வாயிலாகவே உணவை சாப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொண்டால் வாயின் வாயிலாகவே நாம் பேசுகிறோம் என்பது அதோடைய சாரத்தில் ஒன்று. ஆக சாப்பிடுகிற பொழுது பேசாது இருத்தல், பேசுகிற பொழுது சாப்பிடாது இருத்தல், அந்த மூலக்கூறுகளை நாம் முறையாக கையாண்டால் நம்முடைய உயிருடல் இயக்கம் நேர்மறைக்குள் இயங்குமே தவிர எந்த வகையிலும் பாதகம் ஆகாது. சாப்பிடுகிற பொழுது பேசுவதையும் பேசுகிற பொழுது சாப்பிடுகிற நிலையையும் கையாளுகின்ற போது வெளியிலிருந்து உள்வழியாக வருகின்ற உணவு முறையும் உள்ளிருந்து வெளியில் வருகின்ற வார்த்தை முறைகளும் ஒன்றுக்கொன்று சந்திக்கின்ற இடங்களில் பாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதும் அதன் வாயிலாக பல்வேறு சோர்வுகள், நோய்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படுவதும் உடலுக்கு தேவையான உணவை முழுமையாக எடுத்துக்கொள்ளுதலில் மூளையின் பங்கீடு என்பது முழுமையாக செயல்படுத்த முடியாமலும் அதனுடைய சாரத்தின் விளக்கத்தன்மையால் இதை நாம் விளக்குகின்றோம். மூளை ஒரு செயலுக்கு அனுமதியை கொடுக்கிற பொழுது அல்லது அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது அதனுடைய செயலை அது முழுமையாக செய்வதற்கே உடலுடைய பிற பாகங்கள் அனைத்தும் முன்னின்று நிற்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் பசிக்காக உணவை எடுத்துக்கொள்ளுகின்ற போது மூளையின் கட்டளை என்பது உணவு, அதோடைய ருசி, அதோடைய சக்தி, அதோடைய ஜீரணம், அதோடைய பிற பங்கீடுகள் என அனைத்து விஷயங்களிலும் அது கைக்கொள்வதை மேற்கொள்வதை நாம் அவசியம் அறிய வேண்டும். அதுபோலவே பேசுதல் என்பதும் நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களைத்தான் நாம் பேசுகிறோம் என்பதில் எந்த அளவிற்கும் ஐயமில்லை. ஆனால் ஒரே நேரத்தில் மூளை இரு கட்டுப்பாட்டுக்குரிய விஷயங்களை எதற்கு ஆணையிடும் என்று மூளை குழம்புவதும் தடுமாறுவதும் அதன் வாயிலாக எந்த செயலுக்குரிய சக்திகள் ஒரே நேரத்தில் ஒரு செயலுக்கா அல்லது இரு செயலுக்கும் பிரித்து கொடுக்கப்படுவதுவா என்பதை இங்கு நாம் நன்கு ஆராய்ந்தால் பல்வேறு நோய்கள், பல்வேறு சோர்வுகள், பல வகையான குழப்பங்கள் நம்மிடமிருந்து நீங்கிவிடும் என்பது இதன் வாயிலாக தெரிகிறது. இன்னொன்று, உணவு என்பது தாவரங்களின் மையப்பொருள் என்றால் ஏன் அவ்வாறு சொல்கிறோம்? தாவரங்களே பிரதான சக்தியாய் அமைந்திருக்கிறது என்பதனுடைய மூலப்பொருள் என்னவென்றால், மனிதர்கள், உயிரினங்கள் இவ்விரண்டும் தாவரங்களை உண்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோலவே உயிரினங்களின் இறந்த உடலை தாவரங்கள் தங்களுடைய உணவிற்கும் இந்த மண்ணின் பிரபஞ்சத்துடைய பரிமாற்ற உணர்வுகளுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இதில் தாவரம் என்பது எல்லா வகையான மூலக்கூறுகளுடைய சக்திகளை இயற்கையில் பயன்படுத்துகிறது என்பதும், தாவரங்கள் உணவிற்காக மாத்திரமல்லாது வாழ்வியலுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அதுவே இயற்கையின் சக்தியை மாறாமல் முழுமையாய் பயன்படுத்திக் கொள்கிறது. இன்னொன்று, தாவரங்கள் நம்முடைய உயிருடல் வாழ்வியலுக்கு சுவாசமாய், உணவாய், பாதுகாப்பாய் இருக்கிறது என்பதை நாம் அறிவதைப் போலவே பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைப்பதும், அந்த ஒருங்கிணைப்பில் தான் வாழ்வதும், தான் வாழ்ந்து பிற உயிரினங்களை வாழ வைப்பதற்கும் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா வகையான பரிபூர்ண பரிமாண சுழற்சிகளுக்கும் தாவரங்கள் பயன்படுகிறது என்றால், தாவரங்கள் இருக்கின்ற இடத்தில் காற்று வருகிறது, நீர் மழையாய் வருகிறது, வெப்பம் தேவையான அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆகாயத்தில் மாசுகள், கழிவுகள் முறைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது என தாவரங்களின் பல வகையான மூலக்கூறுகளின் பயன்பாடுகள் மனித வாழ்வியலுக்கும் உயிரின வாழ்வியலுக்கும் பிரபஞ்சத்துடைய சுழற்சி இயக்கங்களுக்கும் மூல காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை அறிவோம். எனவே தாவரங்களின் வாழ்வியல் என்பது மனிதர்களோடு ஒட்டி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொண்டால் தாவரங்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டிய அவசியமும் நமக்கு தெரிந்து விடுகிறது. இன்று நாம் மனித வாழ்வியலுக்கு இந்த பூமி ஏற்புடையது அல்ல என்பதை சிறுக சிறுக உணர்ந்து கொண்டே இருப்பதால் இந்த பூமியை விட்டு வேறு கிரகங்களுக்கு வாழ வேண்டிய சூழலில் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கு தாவரங்களின் உதவிகளை நாம் முறையாக கையாண்டால்
இந்த மாசுகளை நாம் முழுமையாக அப்புறப்படுத்த இயலும், அதாவது சீர்படுத்த இயலும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இங்கு தாவரங்களை நாம் அவ்வாறு செயல்படுத்துவதற்கு நாம் அலட்சியம் காட்டினால் அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்படுத்தாது போனால் பிற கிரகங்களுக்கு சென்றாலும் நம்மால் எவ்வகையில் வாழ இயலும். எந்த ஒரு இடத்தில் வாழ நினைத்தாலும் அங்கு தாவரம் இருந்தால் வாழ்வியலின் சிறப்பு முழுமையாகும். இதை மீண்டும் ஒரு முறை நன்கு கூர்ந்து கவனித்து பார்க்கலாம். அதாவது தாவரங்கள் பூமியில் நிறைந்திருப்பதால், மண்ணிலும் நீரிலும் இருப்பதால் நம்மால் இங்கு பாதுகாப்பாக வாழ முடிகிறது. இதுவே பிற கிரகங்களில் நாம் தாவரமின்றி வாழலாம், இங்கிருந்தே எல்லா வகையான உணவுகளையும் எடுத்து செல்லலாம் என்றால், மேலும் ஆகாயத்தில் செல்லுகின்ற ஊர்திகளால் ஏற்படுகின்ற புகைக்கழிவுகள் மேலும் மேலும் பூமியையும் தாக்கும் என்பதும், நாம் எந்த கிரகத்தில் வாழ நினைக்கிறோமோ அந்த கிரகத்திற்கும் அதற்கிடையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த மாசுகளை நாம் உற்பத்தி செய்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை அறிவதும் அவசியம். அது மாத்திரமல்லாது பிற கிரகங்களில் தாவரங்களின் துணை இல்லாமல் வாழ்வதற்கு நாம் உணவை தாவரங்களிலிருந்து இங்கிருந்து பெற நினைத்தால் இங்கு தாவரத்துடைய பற்றாக்குறை நமக்கு மேலும் பற்றாக்குறைகளை உற்பத்தி பண்ணும். ஆகவே மனித உலகம் வாழ்வதற்கு தாவரங்கள் எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ, தாவரங்களின் பற்றாக்குறையால் இந்த மண்ணுலகம் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருப்பதை நாம் உணர வேண்டும் என்பதில் நமது கவனம் எப்பொழுதும் சிறப்புடன் இருக்க வேண்டும். ஆக இங்கு வாழ நினைத்தாலும் சரி, மனிதன் இந்த உலகத்தில் வேறு எந்த கிரகத்தில் வாழ நினைத்தாலும் தாவரங்களின் அவசியம் நமக்கு தேவை என்பதும், தாவரங்கள் தருகின்ற உன்னதமான உயரிய வாழ்வியலின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் எல்லாம் தாவரங்கள் பங்கேற்பதால் தாவரங்களை நாம் முதலில் வாழ வைப்போம், அதற்குரிய முயற்சிகளை செய்வோம், அதற்குரிய வழிகாட்டுதலிலும் நாம் ஈடுபடுவோம். இவ்வாறு நம்மால் முதலில் நாம் வாழ்வதற்கு எவ்வாறு ஒரு குழந்தைக்கு தேவையான உணவு, உடற்பயிற்சி, அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் முன்னுரிமை காட்டுவது போல் நம்முடைய வாழ்வியல் என்பது இந்த பூமியிலும் சரி, கிரகங்களில் அமைந்தாலும் சரி, அதற்கு ஏற்புடைய அனைத்து சூழ்நிலைகளையும் மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் மாத்திரமே இந்த பூமியையும் நாம் காப்பாற்ற இயலும். அதாவது இந்த பூமியில் மனிதர்கள், தாவரங்கள், உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வதற்கு ஏற்புடைய சூழ்நிலையை தொடர்ந்து கொண்டிருக்க முடியும் என்பதும், பிற கிரகங்களுக்கு நாம் செல்ல நினைத்தாலும் அங்கு வாழ வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தாவரங்களின் துணை கொண்டு உற்பத்தி செய்தால் மாத்திரம் இந்த பூமியிலிருந்து பிற கிரகங்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஊர்திகளால் ஏற்படும் கழிவுகளும் அங்கு சென்று அங்கு வெளிப்படுத்துகின்ற கழிவுகளை நாம் முறைப்படுத்த கற்றுக்கொண்டால்தான் அந்த கிரகமும் பாதுகாப்பாக இருக்கும். இல்லை என்றால் அதுவும் மாசு அடைந்துவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே மாசுகளை அகற்ற வேண்டும். மாசுகளால் மனித உலகம், உயிர் உலகம், தாவர உலகம் என எல்லா விதமான வாழ்வியல் அமைப்புகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எங்கு செல்லினும் தாவரங்களை கொண்டு சென்றால் அது தரும் இனிமை, அது தரும் வாழ்வு என்பதை நாம் அவசியம் உணர முடியும். எவ்வாறு இருதயம் உணவையும் நினைவையும் ஒருங்கே சேர்த்து நமது மூளைக்குள் இரத்தமாய், பிராணனாய், அதற்கு தேவையான பிற மூலக்கூறுகளாய் அமைந்து உடலின் எல்லா பகுதிகளுக்கும் வாழ்வாதார சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோலவே நாம் இங்கிருந்து பயணம் செய்கின்ற இந்த வாகனங்களாலேயே நமக்கு இவ்வளவு பாதிப்புகள், அந்த புகை மண்டல பிற கழிவு மண்டலங்களால் ஏற்படும் மாசுகளை தவிர்ப்பதற்கு இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். வேறு கிரகத்துக்கு செல்ல நினைத்தால் அதனுடைய விளைவு என்னவாகும் என்பதை நாம் அறிவோமா? ஒன்று, இங்கிருந்து பிற கிரகங்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஊர்திகளால் ஏற்படும் வெப்ப கழிவுகளும் அதனுடைய பிற உதிரி பாகங்கள் உடைந்து விழக்கூடிய நிலையிலும் ஏற்கனவே ஓசோன் மண்டலத்தில் துவாரமிருந்து அது பூமியை தாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய மாசுகள் மேலும் பூமியில் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை
மேலும் மேலும் பாதிக்க வைக்கக்கூடிய வண்ணம் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தோம். பிற கிரகங்களுக்கு நாம் செல்லுகின்ற பயணத்தில் அங்கு தாவரங்கள் இருந்தால் மாத்திரம் மனிதர்கள் உணவுக்கும் நீருக்கும் பாதுகாப்புடனும் வாழ முடியும் என்பதை அறியாது போனால் வாகனத்தின் வாயிலாகவே அங்கு போய் குடியேறிக்கொள்ளலாம். ஆனால் பூமியிலிருந்து உணவு பிற பொருட்களை எடுத்து சென்று வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணம் இந்த பூமியை மாத்திரமல்ல, நாம் வாழும் கிரகத்தை மாத்திரமல்ல, அதற்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய ஆகாயம் முழுமையிலும் நமது மாசுகளை கழிவுகளை நாம் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். இதோடைய தொடர் நிகழ்வுகள் என்னவாகும்? மனிதனுடைய வளர்ச்சியில் உணவின் பங்கீடு நினைவின் பங்கீடோடு இணைந்திருந்தால், அதுபோலவே நினைவின் பங்கீடு உணவின் பங்கீடோடு இணைந்திருந்தால் இந்த மனித உயிருடல் வாழுகின்ற வரை ஆரோக்கியமாய் அமைதியாய் தேவையான சக்திகளை பெற்றதாய் இருக்கும் என்பது போல் அங்கும் அமைய வேண்டும். இல்லை என்றால் உணவு பற்றாக்குறை நினைவு செயலாக்கத்திற்கு ஏற்புடைய சக்திகள் இருந்தும் அதை உடலால் செய்ய முடியாது போவதைப் போல் உணவு சக்தி நிறைவாக இருந்திருந்தும் சிந்தனைத்திறன் பற்றாக்குறையால் நினைவுகள் வெளிப்படுகையில் அது செயல்படுத்தக்கூடிய தாக்கங்களை உடல் அவசைப்படுதலுக்கு உரியதாய் மாறுவதைப் போலவே இங்கு அடுத்தடுத்த செயல்பாடுகள் உடலுடைய இயக்கங்களை தடம் புரண்ட வைத்துவிடும். அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நமக்கு மருந்தோ அல்லது மாற்று உபாதைகளோ கிடைக்காமல் தவிக்க வேண்டும் என்பதை போலத்தான் நாம் இங்கிருந்து பிற கிரகங்களில் வாழுகின்ற உயர்ந்த நோக்கங்களும் மாசுபடாது அதனுடைய முறையான நெறிமுறைகளோடு நாம் பயன்படுத்துவதற்கு தாவரங்களை மேற்கொள்வோம், பிற விஷயங்களையும் நம்முடைய கவன ஈர்ப்புக்குள் கொண்டு வருவோம் என்பதை அறிவித்து உணவும் நினைவும் மனித வாழ்வோடு உயிர்ன வாழ்வோடு தாவர சங்கமத்தோடு பிரபஞ்ச இணைப்போடு பிரபஞ்சத்தை படைத்த படைப்பாளன் துணையோடு நடக்கிறது என்பதை அறிந்து நாம் நமது வாழ்வியலை வளம் பெற செய்வோம், வாழ்ந்து காட்டுவோம், வாழ்வதற்கு வழி தருவோம். அகில உலகை படைத்த ஆண்டவனின் அருட்கருணையோடு ஆசையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.